வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் தரம் 13 விவசாய விஞ்ஞானத்தின் முதலாவது தேர்ச்சியாகிய பயிற்சிகை நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சரியான பீடை முகாமைத்துவ உத்திகளை திட்டமிடுவார் என்னும் தேர்ச்சி மட்டத்தில் முதலாவது தேர்ச்சி மட்டமாகிய தேர்ச்சி மட்டம் 1 பீடைகளை வகைப்படுத்தி அப்பீடைகளை பயிற்சிகை மீது ஏற்படும் தாக்கங்களை நுணுகி ஆய்வார் என்னும் தேர்ச்சி மட்டத்தில் நோக்கங்களாக பீடைகளை என்றால் என்ன, பீடைகளை வகைப்படுத்தல், அப்பீடைகள் காரணமாக பயிற்சிகையில் ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் நோக்க உள்ளோம். அடுத்த விடயமாக நாங்கள் இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைகள். தாவரங்களை வெவ்வேறு அங்கிகள் சேதப்படுத்துறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல இருந்து நீங்கள் என்ன செய்யணும், பீடை என்றால் என்ன ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். சரி, சொல்லுங்க பாப்போம், பீடை என்றால் என்ன? அதாவது மனிதனால வளர்க்கப்படுற விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ அல்லது மனிதனால களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கப்படுகின்ற பொருட்களுக்கோ பொருளாதார ரீதியில சேதம் விளைவிக்கிற அங்கிகளைத்தான் நாங்கள் பீடைகள் என்று சொல்லுவோம். அங்கிகளாகவும் இருக்கலாம் அல்லது அங்கி கூட்டங்களாகவும் இருக்கலாம். இவற்றை நாங்கள் பீடைகள் என்று சொல்லுவோம். சரியா? இனிமே நாங்கள் பீடைகளை பிரதானமாக 3 வகையாக வகைப்படுத்துவோம். ஒன்று களைகள். களைகள் பொதுவாக தாவரங்களாக இருக்கு. இரண்டாவது நோயாக்கிகள். நோயாக்கிகள் நுண்ணங்கிகளா வரும். பாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டோசோவன்கள், நெமட்டோட்ஸ் போன்றவற்றை நாங்கள் அதுக்குள்ள உள்ளடக்குவோம். அடுத்தது விலங்கு பீடைகள். இந்த விலங்கு பீடைகளுக்குள்ள முள்ளந்தண்டு உளிகளும் வரும், முள்ளந்தண்டு இலிகளும் வரும். இப்போது நாங்கள் விலங்கு பீடைகளால பயிற்சிகையில ஏற்படுற தாக்கங்கள் பற்றி பார்ப்பீங்கள். அங்க முதலாவது என்ன சொல்லப்படுதுண்டா, நோய் காவிகளாக தொழிற்பட. பெரும்பாலான பூச்சிகள் மற்றும் விலங்குகள் நோய் காவிகளாக தொழிற்படுகின்றன. இதனால் தாவரங்களுக்கு அதிகளவான சேதங்கள் ஏற்படுத்த போகுது. அடுத்த விடயம், களஞ்சிய விளைபொருட்களை தாக்குறதால அவற்றின் தரம் குறைகிறது. இப்போ நீங்கள் பாருங்க, வீடுகள்லேயே நீங்கள் தானியங்களை வாங்கி வச்சிருப்பீங்க. ஒரு கிழமையோ 2 கிழமை வச்ச உடனே அங்கே கடலை, பயறு, உளுந்திலி எல்லாம் வண்டுகளால் அரிக்கப்பட்டு அங்கே தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அதால் அந்த பொருளின் தரம் என்ன செய்யுது, குறைக்கப்படுது. அப்படி களஞ்சிய பொருட்களை நாங்கள் விளைபொருட்களை சேமித்து வச்சிருக்கேக்கல அங்கே பீடைகளால் தாக்கப்பட்டு அவற்றின் தரம் குறைக்கப்படுகிறது. இனிமேல் நாங்கள் களை என்றால் என்னன்னு பார்ப்போம். களை என்று பார்க்கல தாவர பூசண, நீர், இடவசதி, ஒளி போன்றவற்றுக்காக பயிர்களோடு என்ன செய்ய போகுது, போட்டி போட்டு அவற்றின் இருப்புக்கு தடங்கல்களை ஏற்படுத்துகிற தாவரங்களைத்தான் நாங்கள் களைகள் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ இப்போ அல்லது நாங்கள் இப்படி ஒரு சோட்டாவும் வரைவிலக்கணம் சொல்லலாம். தேவையற்ற இடத்துல வளர்ற எந்த ஒரு தாவரத்தையும் நாங்கள் என்னென்று சொல்லலாம், களி என்று சொல்லலாம். உதாரணமாக இப்போ ஒரு மிளகாய் பாத்தி ஒன்று இருக்குன்னு வையுங்களேன். அந்த மிளகாய் பாத்திக்குள்ள கீரையோ ஏதாவது ஒன்று காணப்பட்டால் அதை நாங்கள் அந்த கீரையை களி என்று தான் சொல்லுவோம். சரி, இப்போ களைகளால் இன்னும் பயிற்சிகளே ஏற்படுற தாக்கங்கள் என்று பார்ப்போம். இப்போ முதலாவது பாருங்க பிள்ளைகள், பயிர் வளர்ச்சி குன்றதால விளைச்சல் குறைவடைதல் என்று சொல்லப்படுது. பயிர்களோட வளர்ச்சி குறைவடையுது. என்னண்டு, இந்த களைகள் சூரிய ஒளி, போசன, நீர், இடத்துக்கா என்ன செய்ய போகுது, இந்த பயிர்களோட போட்டியிட போகுது. அப்போ போட்டியிடல அப்போ தாவரங்களுக்கு தேவையான போசன பதார்த்தங்கள் ஒன்று கிடைக்காம இதால் என்ன செய்யும், விளைச்சல் குறையும். இரண்டாவது விடயம், விளைபொருளின் தரம் குறைகிறது. இப்போ நாங்கள் இலைமரக்கறிகளை வாங்குறோம். இலைமரக்கறிகளோட என்ன வரப்போகுது, அந்த களைகளும் இருந்ததுண்டா களைகளும் சேர்ந்து வரும். இதால் அந்த இலைமரக்கறிகளோட தரம் என்ன செய்ய போகுது, குறைவடையுது. இப்போ நீங்கள் வீட்டை அரிசி வாங்கி கொண்டு வராமா, அப்போ அரிசிக்குள்ள பார்த்தீங்கன்னா களை வித்துக்கள் இருந்ததுண்டா அது தரமான அரிசி. அந்த அரிசிக்கு தரம் இருக்குமோ இல்லை, அது தரம் குறைஞ்சிடும்.
அடுத்தது நிலத்தின் பெறுமதி குறைவடைகிறது. நிலத்தின் பெறுமதி குறைவடைதல் நீங்க பார்க்கல, நீங்களோட காணியோ அல்லது நிலத்துல அதிகளவான பல்லாண்டு களைகள் காணப்படுகல, அங்க என்ன நடக்கும், பயிர்களை நட்டு விளைச்சலை பெற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கும். அதால அந்த நிலத்தின் வினைத்திறன் என்ன செய்யும், குறைவடையும். அப்ப நிலத்தின் வினைத்திறன் குறைவடையல நிலத்தின் பெறுமதி குறைவடைய போகின்றது. இனிமே 4வது விடயத்தை பார்ப்போம். விவசாயியின் வினைத்திறன் குன்றல். இப்போ அங்கே களைகளில் சில களைகளால் சொறிவுகள், எரிவு போன்றவை ஏற்படலாம். அதால் விவசாயியின் வினைத்திறன் குறையும். அல்லது சில களைகள் நச்சுத்தன்மைகளாக காணப்படும். அப்போ அங்கே என்ன செய்யும், விவசாயியின் வினைத்திறன் குறையும். அடுத்தது நீர்ப்பாசன கால்வாய்கள் தடைப்படுறது. இப்போ நீர்ப்பாசன கால்வாய்கள் தடைப்படலன்னு பார்க்கல, இப்போ கால்வாய்கள் வழியே என்ன களைகள் எல்லாம் முளைக்கப்பட்டு இருந்தா அங்கே என்ன செய்யும், தண்ணி வரையக்குள்ள அது தடைப்படும். அப்போ தடைப்படுறதால வெள்ளப்பெருக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தது 6வது விடயத்தை பார்த்தீங்கன்னா, சில களை வகைகளால் கால்நடைகளுக்கும் தாவரங்களுக்கும் நச்சுத்தன்மை ஏற்படுறது. இப்போ சில களைகளை அந்த கால்நடை என்ன செய்யுது, எங்களோட உலர் வலியத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மேய்ந்து, அதாவது திறந்த வெளி வளர்ப்பு, விலங்கு வளர்ப்பில் மேய்ந்து தான் உணவை பெற்றுக்கொள்ளுது. அப்போ அங்கே புல்லுகளை மேய்க்கல அந்த சில களைகள் நச்சுத்தன்மையாக இருக்கு. அப்போ அதால் என்ன செய்யும், விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும். சரி பிள்ளைகள், அடுத்தது 7வது விடயத்தை பாருங்கள். செய்கை பண்ணக்கூடிய பயிர்களின் தொகை குறைகிறது. ஏனென்றால் இந்த நிலத்தில் களைகள் அதிகமாக வளர்ந்து காணப்படல, அங்கே நாங்கள் பயிர் செய்கிறது எண்ணிக்கை குறையும். உதாரணமாக தெற்பப்புல் வளர்க்குற இடத்துல நாங்கள் மரவள்ளி கிழங்கு அதிக அளவில் பயிரிடையலாது, ஏனென்றால் கிழங்கின் உற்பத்தி பாதிக்கப்படும். அடுத்தது 8வது விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள். நோய்ப்பீடை கட்டுப்பாட்டுக்கான செலவு அதிகரிக்குது. ஏனென்றால் இந்த களைகள் இடைவிருந்து வழங்கியாக தொழிற்படும். அப்போ இடைவிருந்து வழங்கியாக தொழிற்படைக்குள்ள அந்த பீடைகள் ஒரு போகத்தில் பயிர் செய்து அடுத்த போகத்துக்கு பயிர் செய்கிற காலத்தில் இந்த பீடைகள் இந்த களைகளில் தங்கி இருக்கும். அப்போ தங்கி இருக்கேக்குள்ள திருப்பியும் அந்த பீடைகளால் தாக்கம் ஏற்படுத்தும். அப்போ அதால் நாங்கள் பீடைகளை கட்டுப்படுத்துறதுக்கு, களைகளை கட்டுப்படுத்துறதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். அடுத்த விடயத்தை இனிமே நாங்கள் பார்ப்போம். அடுத்த விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள். அதாவது நோயாக்கி நுண்ணங்கிகள் காரணமாக பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். இங்கே நாங்கள் பார்க்கல பயிர்கள் நோய்களுக்கு ஆளாகுது. அடுத்தது பார்த்தீங்களா, பயிர்களின் உடல் தொழிற்பாடுகள் சீராக நிகழாம போகுது. இப்போ உங்களுக்கு நோய் எங்களோட உடல் தொழிற்பாடு என்ன செய்யும், பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் தாவரங்களுக்கு நோய்களுக்கு ஆளாகிறதால நுண்ணங்கிகளால் அவற்றின் உடற்தொழிற்பாடுகள் சீராக நிகழாம போகின்றது. இப்போது நாங்கள் பீடை நிலைமை தோன்றுவதற்கான காரணங்களை பற்றி பார்ப்போம். அங்கு முதலாவது காரணமாக நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது இப்போ பயிற்சிக நடவடிக்கைகளில் இயற்கையான பயிர் குடித்தொகைகளை நாங்கள் அப்புறப்படுத்துறதால என்ன செய்ய போகுது, இயக்க சூழல் சமநிலை குழம்புது. அப்போ இயக்க சமநிலை குழம்பேக்கல அங்கிகளின் வாழிடங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது. அப்போ அதால் பீடைகள் தோன்றதுக்கு காரணமாக இருக்குது. 2வது விடயத்தை பாருங்க பிள்ளைகள். பயிர்சை நிலத்தில் உயிர் பல்வகமாக குறைவடையுது, அதுவும் இயற்கை எதிரிகளும் குறைவடையுது. இப்போ உயிர் பல்வகமாக நாங்கள் என்ன பயிர்சை நிலத்தை நாங்கள் பண்படுத்தல் செய்கிறோம். இப்போ ரசாயன பசலைகள், ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துகிற பீடை நாசினிகள் எல்லாம் பயன்படுத்திக்கல அங்கே இருக்கிற உயிர் பல்வகமே பூச்சிகள், அதாவது இயற்கை எதிரிகள் எல்லாம் என்ன செய்து அழிக்கப்படுகின்றது. இதால் உயிர் பல்வகமே குறைவடைஞ்சு கொண்டு போகின்றது. அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகள். பயிர்சை நிலங்களில் ஒரு தனிப்பயிர் அல்லது தெரிவு செய்த ஒரு சில பயிர்களை மாத்திரம் பயிர் செய்கிறோம். ஏன், அப்போ நாங்கள் அப்படி செய்யல. இப்போ ஒரு பயிரை மட்டும் நாங்கள் பயிர் செய்துறதால பீடை தொடர்ந்து அந்த பயிரை தாக்கி கொண்டு இருக்கலாம். மற்றது மீண்டும் மீண்டும் ஒரே பயிற்சிகையை செய்க பண்ணுறது. அடுத்தது பாரம்பரியமான பயிற்சிகையை கைவிட்டுட்டு நாங்கள் நவீன முறைகளை செய்கிறோம். நவீன முறைகளை கையாளைகள், அதாவது ரசாயன பீடநாசினிகளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பசலைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதால் என்ன நடக்க போகுது, அங்கே ரசாயன பசலைகளை பயன்படுத்தியக்கல சதப்பிடிப்பான இலைகள் எல்லாம் உருவாகிக்கல பீட தாக்கம் விரைவாக இருக்கும். அடுத்தது நாங்கள்
இனிமேல் தேர்ச்சி மட்டம் 1.2 அங்கே நாங்கள் வந்து பார்க்க போகிறது விலங்கு பீடைகள். இந்த விலங்கு பீடைகளின் நோக்கங்களாக ஒன்று நாங்கள் பீடைகளை வகைப்படுத்த போகிறோம். பூச்சி பீடைகளை வந்து விலங்கு பீடைகளை வகைப்படுத்த போகிறோம். அங்கே பூச்சிகள வகைக்குரிய வாயுறுப்புகளை வந்து இனங்காண்றது, சிற்றுண்ணிகளுக்கும் பூச்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் அவதானிக்க போகிறோம். அடுத்தது பயிர்களில் விலங்கு பீடைகளால் ஏற்படுத்துகிற சேதங்கள் தொடர்பாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கோ, இந்த விலங்கு பீடைகளை நாங்கள் பிரதானமாக 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். முள்ளந்தண்டு உளிகள், முள்ளந்தண்டு இலிகள் என்று வகைப்படுத்தி இருக்கிறோம். இந்த முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ள நாங்கள் வந்து பார்க்கல அணில், குரங்கு, யானை போன்ற பறவைகள் எல்லாம் இந்த முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ளான் வரப்போகுது. முள்ளந்தண்டு இலிகள் என்று பார்க்கல அதுக்குள்ள பூச்சிகள் வரும். அடுத்தது சிற்றுண்ணிகள் வரப்போகுது, மென்னுடலிகள் வரும். இப்போ மென்னுடலிக்கு உதாரணமாக நாங்கள் நத்தியை வந்து சொல்லலாம். சரியா? அப்போ இப்படி நாங்கள் விலங்கு பீடைகளை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இனிமேல் நாங்கள் பூச்சியின் பொது இயல்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பொது இயல்பு பார்க்கல ஒரு பூச்சிக்கு பொதுவாக பூச்சிகளுக்கு என்னென்ன மாதிரியான இயல்புகள் இருக்கும் என்று பார்க்கல பூச்சிகள் பெரும்பாலும் வந்து உருமாற்றத்தை கொண்டிருக்க போகுது. அதாவது உருமாற்றத்தில் 2 வகையான உருமாற்றத்தை பூச்சிகள் காட்டும். ஒன்று பூரண உருமாற்றம், 2 வந்து பூரணமற்ற உருமாற்றம். இரண்டாவது விடயத்தை பாருங்கோ, உடல் பிரதானமாக 3 பகுதிகளை கொண்டிருத்தல். அதாவது தலை, நெஞ்சு, வயிறு என்ற 3 பகுதிகளை பூச்சிகளில் இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயுறுப்பை வந்து பார்க்கல வாயில சிபுகங்களுடன் கூடிய வாயுறுப்புகள் வந்து காணப்படும். சரியா பிள்ளைகள்? இந்த படத்தை வந்து பாருங்கோ. இதில் பூச்சியின் ஒரு பொதுமைப்பாடான படம் ஒன்று உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்க்கல ஒரு சோடி கூட்டு கண்கள் காணப்படுது. தலை, வயிறு, நெஞ்சு என்ற 3 பகுதிகளாக இதில் பிரிக்கப்பட்டு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா 2 சோடி சிறகுகள் காணப்படுது, 3 சோடி கால்கள் காணப்படுது. இந்த கால்கள் வந்து மூட்டுக்காலிகளாக வந்து காணப்படுகின்றது. சரி, அடுத்தது நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இதில் பூச்சிகள உருமாற்ற வகைகளை வந்து பார்ப்போம். இதில் குறை உருமாற்றம். இந்த குறை உருமாற்றம் என்றால் அவற்றின் வாழ்க்கை வட்டம் வந்து முட்டை, அணங்கு, நிறையுடலி என்ற 3 பருவங்களை கொண்டதாக காணப்படுறதைத்தான் நாங்கள் குறை உருமாற்றம் என்று சொல்லுவோம். சரியா? அந்த குறையுறு மாற்றத்தில் நிறையுடலிகளும் அணங்குகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ அது வந்து குறையுறும். உதாரணமாக நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வெட்டுக்கிளிகளை அவதானிச்சிருக்கலாம். நெல்மூட்டு பூச்சி, திரிப்ஸ் போன்றவை வந்து என்னது குறையுறு மாற்றத்தை காட்டுற பூச்சிகளாக இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, பூரண உருமாற்றம். பூரண உருமாற்றம் என்றால் வாழ்க்கை வட்டத்தில் 4 படிமுறைகளை கொண்டிருக்கு. முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலி என்ற 4 பருவங்களை கொண்டு காணப்படும். இந்த பருவத்தில் வந்து குடம்பிகள் வந்து அசையக்கூடியதாக காணப்படும். அசைந்து சேதங்களை தாவரங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் கூட்டுப்புழு வந்து ஒரு அசையாத நிலையில தான் இருக்கு. அதால் அவை இந்த உமிழ்நீரால் சுரக்கப்பட்டோ கூடுகளை அமைச்சோ அல்லது இலைகளை சுருட்டி அந்த கூட்டுப்புள்ளியோ அவை அசையா நிலையில இருக்கு. அதுல இருந்து நிறையுடலில் வரும். பெரும்பாலும் குடம்பிகளும் நிறையுடலிகளும் தாவரங்களுக்கு சேதத்தை விளைவிக்கிறவையாக காணப்படும். இதுக்கு உதாரணங்களை நீங்கள் பார்த்தீங்களா, வண்டுகள், அடுத்தது மஞ்சள் சந்து குத்தி, நீங்கள் அவதானிக்கிற வண்ணாத்தி பூச்சிகள், வாழை நீள் மூஞ்சி வண்டு, மேஇ போன்றவற்றை நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். சரி, இனிமேல் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு பூச்சிகளுக்கான படமும் சிற்றுண்ணிக்காக ஒரு படமும் காட்டப்பட்டுள்ளது. இந்த பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாத்தி பூச்சின்ற ஒரு படம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. இதில் வந்து பூச்சியை வந்து பார்க்கல நாங்கள் இனிமேல் இந்த ஒற்றுமைகள், பூச்சிக்கும் சிற்றுண்ணிக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் பார்ப்போம். இந்த புற இயல்புகளை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பூச்சியையும் சிற்றுண்ணிகளையும் வந்து வேற்றுமை பார்க்க போகிறோம். ஒற்றுமை என்று பார்க்கல 2க்கும் மேலால புற கவசங்கள் வந்து காணப்படுது. சிற்றுண்ணிக்கும் இருக்குது, பூச்சிகளுக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் மூட்டுக்கால்கள், பூச்சிகள்லையும் மூட்டுக்கால் இருக்குது, சிற்றுண்ணிகள்லையும் மூட்டுக்கால்கள் இருக்குது.
மற்றது செட்டு கலட்டுறது இயல்பும் ரெண்டும் வந்து செட்டு கலட்டுறது. அப்போ இதில் பார்த்தீங்களா பிள்ளைகள் 3 இயல்புகளும் ஒரே மாதிரி பூச்சிகளுக்கு இருக்கிற இயல்பு தான் இந்த சிற்றுண்ணிகளுக்கும் காணப்படுது. இனிமேல் நாங்கள் வந்து பார்க்க போகிறது வேற்றுமை, அதாவது சிற்றுண்ணிக்கும் பூச்சிக்கும் இடையிலான வேற்றுமையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? இப்போ நீங்கள் வேற்றுமையை வந்து பார்த்தீங்களா, பூச்சிக்கு வந்து 3 பகுதிகளாக உடலை நாங்கள் பிடிச்சு வச்சிருப்போம். அதாவது நான் முதலே சொன்ன தலை, நெஞ்சு, வாய் 2 பிரிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் இந்த சிற்றுண்ணியில் வந்து பார்த்தீங்களா, தலை, முண்டமண்டி 2 பகுதிகளாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது நீங்க வந்து பார்த்திருப்பீங்கள், பூச்சியில வந்து 3 சோடி கால்கள் காணப்படும். ஆனா சிற்றுண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா 4 சோடி கால்கள் காணப்படும். பூச்சியில வந்து பாருங்க சிபுகம் உள்ள வாயுறுப்பு வந்து காணப்படும். ஆனா இங்க வந்து சிற்றுண்ணியில நீங்க வந்து பார்க்கல சிபுகங்கள் வந்து அங்க கிடையாது. கொடுக்கு கொம்புகளும் உணரடி கொண்ட வாயுறுப்புகள்லாம் அங்க காணப்பட போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்கொம்புகள் வந்து பூச்சிகள்ல இருக்கு. ஆனா இங்க வந்து உணர்கொம்புகள் வந்து இருக்காது. அடுத்தது சிறகுகள் வந்து பூச்சியில இருக்கும், சிற்றுண்ணிகள்ல வந்து சிறகுகள் வந்து காணப்படாது. சரி பிள்ளைகள், அடுத்ததா நாங்க வந்து பார்ப்போம். பாருங்கள், பூச்சிகளோட வாயுறுப்புகளை பார்க்க போறோம். அந்த வாயுறுப்புகளை நாங்கள் வகைப்படுத்த போறோம் என்று பார்த்தீங்களா, இந்த பூச்சிகள் வந்து எப்படி சாப்பாடு உணவை உட்கொள்ளுறது என்ற அந்த கோலத்துக்கு அமைய ஒவ்வொரு பூச்சியின் வாயுறுப்பும் வந்து வேறுபடுது. அதுல நாங்கள் வந்து பார்த்தீங்களா, அங்க ஒவ்வொரு வாயுறுப்பின்றையும் தொழிலை வந்து பார்ப்போம். அங்க சிபுகங்கள் வந்து காணப்படும். அந்த சிபுகம் என்ன செய்ய போகுது? உணவை அரைக்குது. எங்களுக்கு பல்லால உணவு அரைக்கிற மாதிரி அங்க அவைக்கு என்ன செய்யுது? சிபுகங்களால உணவு அரைக்கப்படுது. அடுத்து அணு வந்து என்ன செய்யும்? உணவை பற்றுறதுக்காக அந்த அதுல பூச்சிகள்ல வந்து அணு வந்து காணப்படும். இந்த 2 வாயுறுப்புகள் எல்லாம் திரிபடைஞ்சுதான் பல்வேறு வகையான வாயுறுப்பு அமைப்புகள் வந்து தோற்றம் பெற்றுது. அடுத்து நாங்கள் இங்க வாயுறுப்புகளை நாங்கள் வகைப்படுத்துறோம். ஒன்று கடிக்கும் மெல்லும் பூச்சிகள், அல்லது நாங்கள் இதை மென்றுண்ணும் பூச்சிகள் என்றும் சொல்றோம் நாங்கள். அடுத்தது குத்தி சாற்ற உறிஞ்சி குடிக்கிற பூச்சிகள், மற்றது சுரண்டி சாற்ற உறிஞ்சி குடிக்கிற பூச்சிகள் என்று நாங்கள் 3 வகையாக வகைப்படுத்துறோம். இதுல பிள்ளைகள் பாருங்கள் படத்தை. கடிக்கும் அல்லது மெல்லும் வாயு பூச்சிகள் வாயுறுப்புல அந்த படம் வந்து காட்டப்பட்டது. அதுல வந்து பார்த்தீங்களா சிபுகங்கள் காணப்படுது, அணு காணப்படுது, அணு பரிசரணம், பிட்சோண்டு போன்ற அமைப்புகள் வந்து அந்த முதலாவது படத்துல வந்து உங்களால அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல வந்து வார பூச்சிகளுக்கு உதாரணம் சொல்லுறேன். அவுளக்க போரா பூச்சி இனங்கள் வந்து காணப்படுது. அது மாதிரி தென்னங்கருவண்டு, வெட்டுக்கிளி, கொப்புள வண்டு, படைப்புழு போன்றவற்றை வந்து நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். இனிமேல் நாங்கள் அடுத்தது இதாலே ஏற்படுற சேதங்களை பற்றி பார்ப்போம். கீழே காட்டப்பட்ட அந்த 2 படத்திலையும் பாருங்கள், இலைகள் வந்து வெட்டப்பட்டு இருக்குது. அதாவது அந்த இலை பகுதிகளை வந்து வெட்டி என்ன செய்யுது? சாப்பிடுது. அதே மாதிரி பூக்கள் காய்களையும் என்ன செய்யும்? உணவாக வெட்டி, அதாவது அரிச்சரிச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும். மற்றது அரும்புகள், மற்றது இளம் நாற்றுக்கள் போன்றவற்றையும் இல்லாமல் என்ன செய்யும்? வெட்டி சாப்பிடும். மற்ற தண்டை துளைச்சி உள்ளுக்குள்ள போய் உட்பகுதிகளை உணவா கொள்றது. மற்றது பழங்கள், அதை இப்போ நீங்கள் கத்திரிக்காயிலாம் பார்த்துருப்பீங்க, வெளியில பார்த்த வடிவம் இருக்கும், உள்ளுக்குள்ள பார்த்தா புழு இருக்கும். என்ன அந்த புழு என்ன செய்யுது? அந்த உள்ளுக்குள்ள அந்த பகுதிகள் எல்லாத்தையும் சுரண்டி அதாவது வெட்டி சாப்பிட்டு இருக்கும். அப்ப இப்படியான சேதங்களை வந்து இந்த கடிக்கும் மெல்லும் வாயுறுப்புகளை கொண்ட பூச்சிகளால் ஏற்படுத்தப்படுது. அடுத்த படத்தை பாருங்கோ. இதை குத்தி சாற்ற உறிஞ்சி குடிக்கிற பூச்சிகள். இது இந்த வாயுறுப்பை வந்து நீங்க வந்து பார்த்தீங்களா, அந்த நாங்க முதல் பார்த்த பூச்சியில இருக்கிற அந்த சிபுகம் என்ற அமைப்பு வந்து இங்க புன்தம்பமாக திரிவடைஞ்சு இருக்குது. இந்த புன்தம்பம் வந்து அதாவது தாவரங்கள மேற்பரப்புக்குள்ள போய் அந்த சாரை உறிஞ்சுறதுக்காக, அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக கூரின் மடல் என்ற பகுதியும் இதுல காணப்படும். சரியா? இதுக்கு வந்து உதாரணங்களா நாங்கள் வந்து பார்க்கல அழுக்கணவன், வெண்மூட்டு பூச்சி, வெண்ணி போன்றவற்றை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். சேதங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த இலை விளிம்புகள் வந்து கீழ் நோக்கி சுருண்டிருக்கு. இந்த படத்தில் முதலாவது படத்தில் பார்த்தீங்களா, கீழ் நோக்கி இலை விளிம்புகள் வந்து என்ன செய்திருக்கு? சுருண்டி இருக்குது. அடுத்தது காய்களின் மீது வந்து கருப்பு அல்லது கருபில நிற புள்ளிகள் வந்து தோன்றும். 2வது படத்தில் அதை காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது இலையின் கீழ்ப்புற மேற்பரப்பில் வந்து கரும்பூஞ்சனங்கள் வந்து இருக்கிறது. அது காட்டப்பட்டிருக்கு பாருங்க. சரியா? அடுத்தது நாங்கள்
மூன்றாவது வாயுறுப்பை நாங்கள் பார்க்க போறோம். அதாவது சுரண்டி சாற்ற உறிஞ்சி குடிக்கிற வாயுறுப்பு. இங்க வந்து பார்த்தீங்களா தாவரத்தின் மேற்பரப்பு மாத்திரம் தான் என்ன செய்யும், சுரண்டப்படும். அப்ப சுரண்டப்பட்டு இலை நடுவிலியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், அரிக்கப்பட்டிருக்கும். இங்க சிபுகத்தை பாருங்க, இந்த படத்துல சிபுகத்தை பாருங்க ஒடுக்கமானதா இருக்கு. நாங்க முதலாவதுல பார்த்ததுல சிபுகமாக இருக்கும், இங்க சிபுகம் ஒடுங்கப்பா இருக்கு. இதுக்கு வந்து லீஃப் மைனர் போன்றவற்றை நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். சரி, நாங்கள் இனிமேல் இந்த பூச்சி பீடைகள் காரணமாக ஏற்படுற விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். இப்போ என்ன செய்யுது, இலப்பகுதிகளை எல்லாம் வெட்டி உண்ணுது என்ன. அப்போ இலப்பகுதிகளை வெட்டி உண்டா என்ன நடக்க போகுது, அங்கே ஒளித்தொகுப்புக்கான மேற்பரப்பு குறையும். அப்போ ஒளித்தொகுப்புக்கான மேற்பரப்பு குறைஞ்சா எங்களுக்கு விளைச்சல் குறையுமோ குறையாதோ, விளைச்சல் குறைஞ்சிடும். சரியா, அடுத்தது நோய் காவிகளாக தொழிற்படுறது. இந்த பூச்சிகள் வந்து சில நோயாக்கிகளை வந்து கொண்டு சென்று வேறு ஒரு தாவரத்தில் கொண்டு போய் அங்கே அந்த தாவரத்தால் என்ன செய்யும், நோய் அந்த தாவரத்தில் நோயாக்கிகளால் நோய்களை ஏற்படுத்த போகுது. அப்போ நோய் காவிகளாக இந்த பூச்சி பீடைகள் வந்து தொழிற்பட போகுது. அடுத்ததான் நாங்கள் வந்து பார்க்க போகிறது அடுத்து தேர்ச்சி மட்டம் 1.3. இந்த 1.3 தேர்ச்சி மட்டத்தில் பூச்சி வர்ணங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பூச்சி வர்ணங்கள் அவற்றின் இயல்புகள், ஒவ்வொரு வர்ணத்தின் இயல்புகளையும் இங்கு நாங்கள் அவதானிக்க போகிறோம். சரி, முதலாவதாக நாங்கள் வந்து பார்க்க போகிற வர்ணம் வந்து ஓதோப்டரா. பிள்ளைகள், உங்களுக்கு வர்ணங்களை நீங்கள் பாடமாக்க வெளிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வர்ணத்துக்குரியதும் உடனே இப்போ ஓதோப்டராண்ட இயல்புகளை நீங்கள் பாடமாக்குற கஷ்டம். அப்போ நீங்கள் உடனே என்ன செய்யணும், ஓதோப்டராண்டா உங்களோட மனதில் வந்து வெட்டுக்கிளியோ அல்லது பிள்ளை பூச்சி வந்து உங்களோட மைண்டுக்கு வரணும். அப்படி என்ன அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இலகுவாக இயல்புகளை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்களா, இந்த வெட்டுக்கிளி இந்த முற்பக்கத்தில் முன் சோடி சிறகுகள் வந்து சீராக வந்து தடிப்படைஞ்சிருக்கு. அதை நாங்கள் என்னென்னு சொல்றதுண்டா டெக்மினான்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து பறக்கிறதுக்கு உதவுமோ, இல்லை, அது பறக்கிறதுக்கு உதவாது. பிட்சோடி சிறகுகள் வந்து பார்த்தோம்டா, வெட்டுக்கிளி பார்த்துருக்கிறீங்களானே, பின்னால் பார்த்துருப்பீங்க, சவ்வு மாதிரி இருக்கு. அந்த சிறகு அது வந்து என்ன செய்யும், பறக்கிறதுக்கு உதவக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் சில பூச்சிகளில் வந்து சிறகுகள் வந்து காணப்படுறதில்லை. சரி, அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்களா, வெட்டுக்கிளியில் பின்சோடி கால்கள் வந்து எப்படி இருக்கிறது, பெருசாக இருக்கும். என்ன, பின்சோடி கால்கள் வந்து பெருசாக இருக்கும். அது என்னத்துக்கு உதவும்டா, பாயிறதுக்கு வந்து பாஞ்சு போகிறதுக்காக அந்த கால்கள் வந்து இசைவாக்கம் அடைஞ்சு இருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஓதோப்டரால அணங்குகளும் நிறையுடனிகளும் வந்து பார்த்து கேட்கல மென்று உண்ணுற வாயுறுப்பு. நாங்கள் முதலே படிச்சுட்டோம், மென்றுண்ணுற வாயுறுப்புண்டா எப்படி இருக்குமெண்டு. அந்த மென்றுண்ணுற வாயுறுப்பு வந்து இங்கே காணப்படும். இது வந்து குறையுறு மாற்றத்தை காட்டும். இரவில தான் இவ திரிவினம், ஆனால் கூட்டமாக திரிவினம். இப்போ நீங்கள் அண்மையில் வெட்டுக்கிளியின் தாக்கம் பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். அது கூட்டமாக போய் சேதத்தை விளைவிக்கிற ஒரு வர்ணமாக இருக்கு. நாங்கள் இனிமேல் அடுத்த வர்ணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஐசோப்தரா. ஐசோப்தரா என்றா அதில் வந்து நீங்கள் பார்க்க உதாரணமாக உங்களுக்கு கரையான், எல்லாருக்கும் கரையான் தெரியும். அதாவது கரையானுக்கு சிறகு இருக்கோ, இல்லை. அவை வந்து தனியாக வாழ்கிறதோ இல்லை, எல்லாரும் கூட்டமாக அதாவது சமுதாயமாக தான் இந்த கரையானு வாழும். அடுத்தது குறையுறு மாற்றம். குறையுறு மாற்றம் என்ற நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். குறையுறு மாற்றம் அதாவது என்னென்று வரும், முட்டை அணங்கு நிறையுடலி என்ற பருவத்தை கொண்டிருக்கிறதா இருக்கும். மற்றது வெட்டி தான் இது சாப்பிட்ற வாயுறுப்பை வந்து கொண்டிருக்கும். சரியா பிள்ளைகள், நாங்கள் இனிமேல் அடுத்த வர்ணத்தை பற்றி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்களா, நாங்கள் பார்க்க போகிறது வந்து கோமோப்டரா. கோமோப்டராவை வந்து பார்க்கல கபிலத்தத்தி, வெண் ஈ போன்றவற்றை நாங்கள் இதுக்குள்ள குறிப்பிடலாம். அப்போ கபிலத்தத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதில் வந்து பார்த்தீங்களா 2 சோடி சிறகுகள் வந்து காணப்படும். அதில் முட்சோடி சிறகு வந்து மேலால் சீராக வந்து அது தடிப்பேறி இருக்கு. பிட்சோடி சிறகுகளை வந்து பார்த்தீங்கன்னா சவ்வு மாதிரி தான் அங்கே இருக்கு. இங்கேயும் குறையுறு மாற்றமே இருக்கு. அதாவது நிறையுடலி அணங்கு இவியலால் வந்து குத்தி சாற்ற உறிஞ்சி குடிக்கிற வாயுறுப்பு தான் இங்கே வந்து காணப்படும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறது தைசனோப்தரா. இந்த தைசனோப்தராவுக்கு நாங்கள் உதாரணமாக திரிப்ஸை வந்து சொல்லலாம். இது வந்து மிக சிறிய பூச்சியாக இருக்கு. அங்கே சிறகுகளை வந்து இந்த படத்தில் பாருங்க பிள்ளைகள், சிறகுகள் ஒடுங்கின சிறகுகளாக இருக்கும். அந்த சிறகின் ஒடுங்கின சிறகில் என்ன இருக்குது, மயிர்கள் வந்து காணப்படும். நீண்ட வலிமையான மயிர்கள் வந்து அந்த சிறகில் காணப்படும்.
சரியா? இனிமேல் நாங்கள் அடுத்ததுக்கு பார்ப்போம். அதில் சில இனங்களில் வந்து சிறகுகள் வந்து இல்லை. அடுத்தது குறையுறு மாற்றத்தை தான் இருக்கும். மற்றது வாயுறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி சாற்ற உறிஞ்சி குடிக்கிற வாயுறுப்பு இருக்கும். அதாவது இங்கேயும் அணங்குகளும் நிறையுடலிகளும் வந்து பயிர்களை தாக்கும். இனிமேல் நாங்கள் அடுத்த வர்ணமான கொலியோப்டரா வர்ணத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொலியோப்டராவுக்கு வார உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தென்னம் கருவண்டு, நீள்மூஞ்சி வண்டு, வண்டுகள் போன்றவற்றை நாங்கள் இதுக்குள்ள குறிப்பிடலாம். அடுத்தது இங்கேயும் பாருங்க, 2 சோடி சிறகுகள் இங்கேயும் காணப்பட்டும். முன்சோடி சிறகு வந்து அதாவது தடிப்புற்று அதுக்கு மேலே ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அடுத்தது அதுண்ட பிட்சோடி சிறகை வந்து பார்த்தீங்கன்னா சவ்வு மாதிரி இருக்கு. அதுதான் என்ன செய்ய போகுது, பறக்கிறதுக்கு தேவையான விசையை வந்து அதுக்கு கொடுக்குது. இது வந்து பூரண உருமாற்றம் காணப்படும். அந்த பூரண உருமாற்றம் வந்து காணப்படும் குடம்பிகள்லையும் வண்டுகள்லையும் மென்றுண்ணுற வாயுறுப்பு காணப்படும். இந்த குடம்பிகளை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, சி மாதிரி இந்த குடம்பிகள் வளைஞ்சிருக்கு, சி மாதிரியான ஷேப்ல இருக்கு. அடுத்த நீள்மூஞ்சி வண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா துளைக்கிற வாயுறுப்பு வந்து இங்க காணப்படும். நாங்கள் இனிமேல் அடுத்த வர்ணத்தை பற்றி பார்ப்போம். அதாவது டிப்டரா. இந்த டிப்டராக்குள்ள வந்து நுளம்புகள், ஈக்கள் போன்றவற்றை நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். இங்கே நீங்கள் நுளம்புகள், ஈக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சோடி சிறகுகள் எப்படி இருக்கும், சவ்வு மாதிரி காணப்படும். 2வது சோடி சிறகுகள் வந்து சமநிலையை பேணுறதுக்காக பறக்கைக்குள்ள இந்த சமநிலையை பேணுறதுக்காக சமநிலை படுத்திகளாக வந்து திரிபடைஞ்சு காணப்படும். அடுத்தது நாங்கள் இந்த வாயுறுப்புகளை வந்து பார்த்தோம்னா அவன் உணவு உட்கொள்ளுற முறைக்கேற்ப அது இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. இப்போ நுளம்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது துளைத்து சாற்று எங்களோட மேற்பரப்பில் இல்லை உடலில் வந்து என்ன செய்யும், துளைத்து சாற்றை உறிஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஈக்கள் அப்படியோ துளைச்சோ சாற்றை உறிஞ்சி குடிக்கிறது இல்லை, அவன் நக்கிற வாயுறுப்புகளை வந்து அதை கொண்டிருக்கு. மற்றது இது பூரண உருமாற்றம் உடையவையாக காணப்படும். அடுத்து நாங்கள் வர்ணம் வந்து லெபிடோப்டரா. இந்த லெபிடோப்டராவை வந்து பார்த்தா நீங்கள் ஆதிகளவில் பழக்கப்படுத்தப்பட்ட பூச்சி இனங்கள் இதில் காணப்படாது. வண்ணாத்தி பூச்சி வந்து இது லெபிடோப்டராக்கில் வரும். இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா செதில் தன்மையான பெரிய 2 சோடி சிறகுகள் வந்து காணப்படும். இந்த செதில்கள் வந்து வெவ்வேறு நிறங்களில் காணப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெவ்வேறு நிறங்களில் வண்ணாத்தி பூச்சிகளை அவதானிச்சிருப்பீங்க. அது உங்களோட மேலே பட்ட அந்த செதில் வந்து உங்களோட கைகளில் வரும். அதே அந்த செதில்கள் நிறங்களாக காணப்படும். அடுத்தது முன்சோடி சிறகு வந்து பிட்சோடி சிறகை விட பெருசாக இருக்கும். நீங்கள் வண்ணாத்தி பூச்சியில் அதையும் அவதானிச்சிருப்பீங்க. பின்சோடி சிறகு வந்து பெரியவையாக வந்து காணப்படும். அடுத்ததாக இது இந்த வாயுறுப்புகளை வந்து பார்த்தீங்களா, வண்ணாத்தி பூச்சி அமுதத்தை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக அதன் ஓட்டு குழாயாக அங்கே வந்து திரிபடைஞ்சிருக்க போகுது. அடுத்தது பூரண உருமாற்றத்தை காட்டக்கூடியவையாக இருக்கும். குடம்பிகளின் வாயுறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மென்றுண்ணுற வாயுறுப்பு. நீங்கள் மயிர்கொட்டிகள் அவதானிச்சிருப்பீங்கள், இலைகளை எல்லாம் அரிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கும். அதாவது மென்று உண்ணுற வாயுறுப்பை கொண்டிருக்கும். நாங்கள் இனிமேல் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹெமிப்டரா. ஹெமிப்டராக்கில் வந்து பார்த்தீங்களா நெல் மூட்டு பூச்சி, பச்சை அங்கோண மூட்டை பூச்சி, சிவப்பு பருத்தி மூட்டை பூச்சி போன்றவற்றை நாங்கள் இதுக்கு உதாரணங்களாக குறிப்பிடலாம். இங்கேயும் 2 சோடி சிறகுகள் வந்து காணப்படும். முட்சோடியான சிறகு வந்து ஒரு 3இல் 2 பகுதி வந்து தடிப்பேறி இருக்கும், மிச்சம் வந்து சவ்வு மாதிரி இருக்கு. பிட்சோடி சிறகும் சவ்வு மாதிரியே காணப்படும். அடுத்தது சரி, இங்க பாருங்கள், குறையுறு மாற்றத்தை காட்டக்கூடியவையாக இருக்கிறது. அணங்குகளும் நிறையுடலிகளும் குத்தி சாற்ற உறிஞ்சிற வாயுறுப்பு. இதுக்கு ஒரு தனித்துவமான மனம் இருக்கும். அதை நீங்கள் அந்த பூச்சிகள் கிட்ட பறக்குதுன்றாலே அதுக்கு ஒரு வித்தியாசமான மனம் ஒன்று இருக்குது, அதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இனிமேல் நாங்கள் இந்த இவ்வளவு பார்த்த வர்ணங்களின் சுருக்கம், அதாவது நீங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்தி கொள்ளுறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்லுகின்றேன். அதாவது இதை நாங்கள் LCD TV 888 IoT என்று நீங்கள் ஞாபகம் வச்சிருங்க. எல்லா வர்ணங்களையும் நாங்கள் எழுதி ஞாபகப்படுத்தி இதை பார்க்கறதுக்காக நாங்கள் LCD என்றைக்குள்ள எல்ண்டா லெபிடோப்டரா, சி வந்து கொலியோப்டரா, டிப்டரா, டி வந்து டிப்டரா. இந்த 3 பிள்ளைகள் பூரண உருமாற்றத்தை கொண்டிருக்கு. அங்கால ரிபிள் எச்எண்டேக்குள்ள அதுக்குள்ள 2வது எழுத்தை பாருங்கோ, அதை நாங்கள் அல்பபெட் ஆர்டரில் எழுதுவோம். ஹெமிப்டரா,
ஹோமோப்டரா, ஹைமனோப்டரா. அப்போ HE, HO, HY என்று வருது. அது அடுத்தது IOT, ஐசோப்டரா, ஓதோப்டரா, தைசனோப்டரா. சரியா? அப்போ இங்கே வந்து பார்க்கல மேலே வார 2 எச்சும் குறை உருமாற்றம், இடையில வார ஹைமனோப்டரா மட்டும்தான் அதுக்குள்ள பூரண உருமாற்றம் இடையில வர. கீழையும் அதாவது IOT 3 குறை உருமாற்றத்தை காட்டும். அதில் T மட்டும் அராவி உறிஞ்சிற வாயுறுப்பை காட்டுது. மற்றது DHH 2 3 குத்தி சாட்டை உறிஞ்சிற வாயுறுப்பை காட்டும். அப்போ உங்களுக்கு இவ்வளவு நேரம் படித்து வர்ணங்களை வந்து இலகுவாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக LCD, TV, அந்த டிவிக்கு இல்லை LCD, HHH, IOT என்றதை நீங்கள் மனதில் வச்சிங்களா இலகுவாக ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி பிள்ளைகள், நாங்கள் இனிமேல் 1.4 தேர்ச்சி மட்டத்துக்கு வருவோம். அங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிறது கலைகளின் பாகுபாடு. நாங்கள் முதலே ஏற்கனவே கலையண்டா என்ன, கலையின் தாக்கங்களை பற்றி படிச்சுட்டோம். நாங்கள் இனிமேல் இங்கே கலைகளை வந்து வகைப்படுத்த போகிறோம். இங்கே கலைகளை வந்து 3 வகையாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று வாழ்க்கை காலத்துக்கு அமைவாக வகைப்படுத்துகிறோம், வளரும் இடத்துக்கு அமைவாக வகைப்படுத்துகிறோம், உருவவியலுக்கு அமைவாக நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். சரி, இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் வாழ்க்கை காலத்துக்கு அமைய வகைப்படுத்த போகிறோம். அதை நாங்கள் ஓராண்டு கலைகள், பல்லாண்டு கலைகள் என்று வகைப்படுத்துவோம். ஓராண்டு கலைகள் என்று பார்க்கல அவற்றின் வாழ்க்கை வட்டம் வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அவை பூத்து காய்ச்சி அவற்றின் வாழ்க்கை வட்டம் முடிஞ்சிடும். ஒரு வருடத்துக்குள்ள அவையின் வாழ்க்கை வட்டத்தை முடிச்சா அவைய நாங்கள் என்னென்று சொல்றது? ஓராண்டு கலைகள். அதாவது சீதேவியார் செங்கலிநீர், குப்பைமேனி, கடுபகர, கிரப்பலா போன்றவற்றை நாங்கள் இது ஓராண்டு கலைகளுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்தது பல்லாண்டு கலைகள். இந்த பல்லாண்டு கலைகள் என்றா அவற்றின் வாழ்க்கை வட்டம் வந்து ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதாக இருக்கு. அவை பூத்து காய்ச்சி அவை இந்த வாழ்க்கை முடிகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு விட எப்படி இருக்கு? கூட காலம் தேவைப்படும். இதுக்கு உதாரணமாக நாங்கள் பீனாரி என்ற நீங்கள் நாயுண்ணி அதிக அளவில் கேள்விப்பட்ட உண்டு. அடுத்தது சிறு கோரை போன்றவற்றை நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்ததான் நாங்கள் வளரும் இடத்துக்கு அமைய வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வகைப்படுத்த போகிறோம். அதில் மேட்டு நில கலைகள், மேட்டு நிலங்களில் வந்து காணப்பதை நீங்கள் அதிக அளவில் அவதானிக்கக்கூடிய கலைகளாக இருக்கும். அதாவது சீதேவியார் செங்கலிநீர், குப்பைமேனி, கீழ்காய் நெல்லி போன்றவற்றை நாங்கள் இங்கே உதாரணங்களாக குறிப்பிடலாம். சேற்று நில கலைகள் வந்து சேறு நிலங்களில் தான் இதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வல்கராபு, பஜிரி, துணச, தியசியம்பலா, மாருக் இவை எல்லாமே சிங்கள பேர் தான். ஆனால் உங்களோட எக்ஸாம் பேப்பர்களையும் சிங்கள நேம் பாரவடியாக நாங்கள் அதையே படித்து கொள்ளணும். அடுத்தது நீரில் வளர்ற கலைகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சல்வீனியா, ஐதரில்லா, மற்றது ஐகோனியா, ஆகாயத்தாமரை போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். பிள்ளைகள், நாங்கள் இந்த உருவயியலுக்கு அமைய நாங்கள் தாவரங்களை நாங்கள் வகைப்படுத்த போகிறோம். அதை நாங்கள் இந்த உண்மையான மாதிரிகளை நாங்கள் பயன்படுத்தி எப்படி நாங்கள் வகைப்படுத்த போகிறோமென்று பார்ப்போம். சரியா? அதில் வந்து நாங்கள் பிரதானமாக நாங்கள் 3 வகையாக வகைப்படுத்துகிறோம். அகன்ற இலக்கலை, அடுத்தது புல் வகைகள், கோர வகைகள். உருவவியலுக்கு அமைய இத்தனை நாங்கள் அகன்ற இலை தாவரங்கள் என்று வகைப்படுத்துகிறோம். இந்த அகன்ற இலை கலைகளில் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கள் என்றால் இவை இருவித்திலை தாவரங்களாக காணப்படும். இவற்றின் வேர் தொகுதி வந்து ஆணிவேர் தொகுதியாக வந்து காணப்படும். இலைகளை வந்து பார்த்தீங்கள் என்றால் இலைகள் அகன்ற மேற்பரப்பை கொண்டதாக இருக்கும். இலை நரம்புகள் வந்து வலய அமைப்புகளை உடையதாக வந்து காணப்படும். பிள்ளைகளே, அடுத்து நாங்கள் புல் வகையை வந்து பார்க்க போகிறோம். புல் வகைகள் வந்து ஒரு வித்தில தாவரமாக காணப்படும். நாரொரு வேர் தொகுதியை வந்து கொண்டது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ஒடுங்கியதாக காணப்படும். இது இந்த நரம்பு அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாந்தரமாக வந்து காணப்படும். அடுத்து இந்த தண்டுகளை நீங்கள் வந்து பார்க்கல உருளை வடிவான தண்டுகளாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து மற்றது சாஃப்டாகவும் வந்து இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு துளை மாதிரி இருக்கிற அமைப்புகளை வந்து இதில் காணப்படும். அடுத்தது இங்கே வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா சிறுநா அமைப்பு வந்து இதில் இருக்கு. மூன்றாவதாக நாங்கள் கோரை வகைகள் என்று வகைப்படுத்துகிறோம். இங்கே கோரை வகைகளின் தண்டை வந்து பார்த்தீங்களா இதோட குறுக்கு வெட்டு நாங்கள் வெட்டி பார்க்கல முக்கோண அமைப்பாக வந்து காணப்படும். அதாவது இந்த இதில் வந்து பார்க்கல இது 3 பக்கமும் இலைகள் வந்து காணப்படும். 3 பக்கங்கள்லையும் இலைகளை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
அடுத்தது இதுகின்ற இலை வந்து ஒடுங்கின இலைகளாக இருக்கும். நரம்புகள் வந்து சமாந்தரமாக காணப்படும். ஒரு வித்திலை தாவரம் மற்றது நாருரு வேர்த்தோதிய வந்து கொண்டதாக இருக்கும். இதுக்கு கோர வகைகள் வந்து உதாரணமாக குறிப்பிடலாம். இனிமேல் நாங்கள் ஆக்கிரமிப்பு கலைகளை பற்றி பார்க்க போறோம். அதாவது அந்நிய ஆக்கிரமிப்பு கலைகள். அந்நிய ஆக்கிரமிப்பு கலைகள் நாங்கள் வந்து பார்க்கல பிள்ளைகள், அதாவது ஏதாவது ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அங்க அந்த சூழல் தொகுதியில வளர்ச்சி அடைந்து அந்த சூழல் தொகுதிக்கோ அதன் உயிர் பல்வகமைப்புக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற தாவரங்களை தான் நாங்கள் என்னென்று சொல்ல போறோம்டா அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரங்கள் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும், எங்கட நாட்டிலாம் வேற நாட்டில இருந்து அல்லது வேற ஒரு பிரதேச சூழல் தொகுதியிலேருந்து என்ன செய்யும், இங்க வந்து எங்கட சூழல் தொகுதிக்கு பாதிப்பை அவை ஏற்படுத்தும். சரி, இதுக்கு உதாரணங்கள் கட்டாயம் நீங்கள் இருசொற் பேரிடு, எங்கட தமிழ் பேரில் ஒரு நாள் பெருசாக வாரதில்லை எக்ஸாம் பேப்பர் வழிய எங்கட இருசொற் பேரிடுகளை நீங்கள் கட்டாயம் பாடமாக்கி வைக்கத்தான் வேணும். அதான் இப்போ ராட்சத பொன்னாங்காணி என்று நீங்கள் பாடமாக்கி வச்சிருந்தா அப்படி பேப்பரில் வராட்டி உங்களால் விடை எழுத முடியாமல் இருக்கும். ஆகவே நீங்கள் இருசொற் பேரிடுகளை பாடமாக்கி வையுங்கள். அதாவது ஹோல்டனேந்திரா, அடுத்தது வயல் சீதா கருவோவிட்டியா, ராட்சத தொட்டா சுருங்கி, கடுகு நாவல், பாதினியம், சல்வீனியா, நீர்வாழ, ஆகாயத்தாமரை போன்றவற்றை நாங்கள் இலங்கையில் இனங்காணப்பட்ட அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் ஆக்கிரமிப்பு கலைகள் பற்றி பார்த்த நாங்கள் இந்த படத்தை பாருங்கள். இது பாதினியம் என்ற ஒரு ஆக்கிரமிப்பு கலையாகும். அடுத்து அந்த படத்தை பாருங்கள், இது கடுகு நாவல் போன்ற ஆக்கிரமிப்பு கலைகளுக்கான உதாரணங்களாக இந்த படங்கள் வந்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு கலைகள் இந்நாட்டில பரம்பியமைக்கான காரணங்களை பற்றி பார்க்க போறோம். ஒன்று வந்து அலங்கார தாவரங்களாக கொண்டு வரப்பட்டது. அதாவது வேறு நாட்டிலிருந்து எங்கட நாட்டுக்கு அலங்கார தாவரமாக கொண்டு வரப்பட்ட உதாரணம் கடுகு நாவல். அலங்கார தாவரமாக வளர்க்கப்பட்டு அது வந்து பிறகு எங்கட சூழல் தொகுதியை வந்து பாதிப்படைஞ்சு இப்போ ஆக்கிரமிப்பு கலையாக வந்து மாற்றம் பெற்றிருக்கு. அடுத்தது விவசாயம் மற்றும் வனச்சிகைக்காக பயன்படுத்துறது. அதாவது வெள்ளை மரம் என்றது ஒரு மரத்தை நாங்கள் வனச்சிகைக்காக பயன்படுத்தி அதை இப்போ ஆக்கிரமிப்பு கலையாக மாறி இருக்கிற ஒரு தாவரம். அடுத்தது கடல் கடந்து வரும் பயணிகள் மூலம் வந்து பரவுறது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரையக்குள்ள அவைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவைகளோட சில விதைகள் வந்து வாரது. அடுத்து அது வந்து இங்கே வந்து பரம்பி அது வந்து இங்கத்த சூழல் தொகுதியை பாதிப்படைய செய்யுது. அடுத்தது ஒட்டிய நிலையில பரம்புறது. இப்ப வாகனங்களின் சில்லுகள் டயர்கள்ல ஒட்டி அல்லது எங்கட செருப்புகள் சப்பாத்துக்கண்ட அது கீழால ஒட்டின நிலையில ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பரம்பல் அடைஞ்சது. அப்படியானது வந்து இந்த பரம்பியமைக்கான காரணங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக நாங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பு கலைகள் வந்து தாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல இருக்கணும் என்றதுக்காக காட்டுற இசைவாக்கங்கள் என்று பார்த்தீங்களா தகாத சூழலையும் அவை சகிக்கக்கூடிய மாதிரியான தன்மையை வந்து கொண்டிருக்கு. இப்ப பாதகமான சூழலா இருந்தாலும் அவை அதை தாங்கி வளரக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது ஒரு தடவையில் அதிகளவான வித்துக்கள். அப்போ அதிகளவான வித்துக்களை வந்து நாங்கள் அவை உற்பத்தி செய்தோன்னு என்ன நடக்க போகுது, நிறைய தாவரங்கள் உருவாகிடும். அப்போ அதால அது வந்து அதிகளவில் பெருகி வந்துடும். அடுத்தது வினைத்திறனான வித்து பெரம்பல் முறைகளை கொண்டிருக்கிறது. வினைத்திறனான வித்து பெரம்பல் இப்ப அதாவது காற்றால பரவுறது, நீரால வேகமாக பரவுற தன்மையை கொண்டிருக்கிறது. அடுத்தது பாதகமான சூழல்லையும் நன்கு வளர்ச்சி அடைகிற திறனை கொண்டிருக்கு. மழை பெஞ்சான மழை இல்லை என்றாலும் வெப்பநிலை கூடவாக இருந்தாலும் அவை சில வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரியான சுதை கொண்டிருக்கிறது. அடுத்தது நோய்கள் பீடைகளை சகிக்கிற தன்மையை கொண்டிருக்கு. அப்ப இதுகளால வந்து அந்த ஆக்கிரமிப்பு கலைகள் வந்து இப்பவும் வந்து அழிபடாம தொடர்ந்து எங்களோட நிலத்துல வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இதால இன்னும் எங்களுக்கு என்ன பாதகமான விளைவுகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கிரமிப்பு கலைகள் காரணமாக தோன்றும் பாதகமான விளைவுகளை பார்க்கல ஒன்று விவசாயத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும். எங்களோட நிலத்தின் பெறுமதி குறையும், பயிர்களின் விளைச்சல் குறையும், அப்படி விவசாயத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும். அதே மாதிரி சூழல்ல செல்வாக்கு செலுத்த போகுது. மற்றது பொருளாதாரத்தின் மீதையும் இந்த ஆக்கிரமிப்பு கலைகள் ஆளுங்களுக்கு செல்வாக்கு செலுத்தப்படுது.
பிள்ளைகளே, இன்றைய வகுப்பில் நாங்கள் என்னத்தை நோக்கினோம் என்று பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் இந்த பீடைகள் என்றால் என்ன, பீடைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம், அடுத்தது பீடைகளால் பயிர்களில் ஏற்படும் சேதங்கள் என்ன என்றதை நாங்கள் முதலாவது தேர்ச்சி மட்டத்தில் நோக்கினோம். அடுத்து விலங்கு பீடைகளை வகைப்படுத்தி விலங்கு பீடைகளின் வாயுறுப்புகள் அவற்றினால் ஏற்படுற சேதங்கள் தொடர்பான விளக்கங்களை பெற்றோம். அடுத்து 1.3வது தேர்ச்சி மட்டத்திலே நாங்கள் வர்ணங்கள், பூச்சி வர்ணங்களும் அவற்றின் இயல்புகள் பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். 4வது தேர்ச்சி மட்டத்தில் களைகளை பற்றி பார்த்தோம். களைகளை வகைப்படுத்தினோம், அந்த களைகளுக்கு உதாரணங்களை நோக்கினோம். அடுத்து ஆக்கிரமிப்பு களைகள் என்றால் என்ன என்று பார்த்து நாங்கள் அது எவ்வாறு விரைவாக பரவுகிறது என்ற தொடர்பான இவற்றை நாங்கள் பார்த்தோம். சரி மாணவர்கள், நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த பாடப்பரப்பில் கற்றோம். இந்த பாடப்பரப்பில் கடந்த கால வினாக்களை நாங்கள் நோக்குவோம். பாதினியத்தை சிறந்த முறையில் விவரிப்பது. இங்கு முதலாவது விடையாக ஒரு அந்நிய நீர்வாழ் தாவரம். பாதினியம் நீர்வாழ் தாவரமா? இல்லை என்ன? அப்ப அந்த விடை தவறானது. 2வது விடை ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரம். அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரம் என்றது சரியானது. 3வது பிரதேசத்துக்குரிய ஆக்கிரமிப்பு தாவரம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பிரதேசத்தில் மட்டும் ஆக்கிரமித்து காணப்படுது இல்லையே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த எங்களோட யாழ்குடா நாட்டில் இந்த ஆக்கிரமிப்பு கலையாக பாதினியம் காணப்படுகின்றது. ஆகவே அந்த தவறானது. அடுத்து ஒரு பிரதேசத்துக்குரிய மூலிகை தாவரம். இது பாதினியத்தை நாங்கள் மூலிகை தாவரமாக பயன்படுத்துறதில்லை. ஆகவே 4வது 5வது விடைகளும் தவறானதாக காணப்படுகின்றது. அப்ப இதற்கு பொருத்தமான விடை 2வது. பிள்ளைகளே, 2வது வினாவை பாருங்கள். இதில் சில வர்ணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. லெபிடோப்டரா, டிப்டரா, ஹொலியோப்டரா, ஹோமோப்டரா, கெமிப்டரா போன்ற வர்ணங்கள் தந்திருக்கு. இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உங்களுக்கு 2 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. முதலாவதுல முழு உருமாற்றத்தை காட்டும் பூச்சிகளின் வர்ணங்கள் கேட்கின. நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒன்று சொல்லி தந்தினான். LCD/IOT. இங்க LCD என்றா அந்த மூன்றும் என்ன உருமாற்றத்தை காட்டும்? முழு உருமாற்றத்தை காட்டும். அப்ப L என்றா என்னது? லெபிடோப்டரா. C கொலியோப்டரா. டி என்னது? டிப்டரா. அப்ப இப்ப பிள்ளைகள் பாருங்கள், A லெபிடோப்டரா காட்டிக்கணும், B டிப்டரா, C கொலியோப்டரா. அப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ABC என்ற விட பொருத்தமாக காணப்படும். அடுத்து குத்தி உறிஞ்சும் பாயுறுப்பை கொண்ட வர்ணங்களை கேட்டிருக்கிறோம். அப்ப அதுல நீங்கள் பாருங்கள், குத்தி உறிஞ்சும் வாயுறுப்பு நாங்கள் பார்த்தனாங்கள் DHH குத்தி உறிஞ்சும் வாயுறுப்பு. D என்றா டிப்டரா, H என்றா ஹெமிப்டரா, அடுத்த H கொமப்டரா. இந்த மூன்றும் குத்தி உறிஞ்சுற வாயுறுப்பு. அப்ப இங்க பாருங்கள், டிப்டரா B காட்டியிருக்கணும், D கொமப்டரா, E ஹெமிப்டரா காட்டியிருக்கணும். அப்ப B, D, E அதாவது 5வது விடை இதுக்கு பொருத்தமாக காணப்படும். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். பூச்சியை இனங்காணும் சாவிகள் ஒத்த தன்மைகளையும் வேறுபாடுகளையும் முதற்படியாக கொண்டிருப்பது. நாங்கள் பூச்சிகளை வேறுபடுத்திக்கல முதற்படியாக வச்சுக்கொண்டு என்னத்தை நாங்கள் பார்ப்போம்டா, பூச்சிகளின் உருவவியலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அவைய வேறுபாடுகளை பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல முதலாவது பூச்சிகள் நடத்தி என்று சொல்லியிருக்கிறோம். 2வது பூச்சியின் நிறம், 3 பூச்சியின் உடற்தொழிலியல், 4 பூச்சியின் உருவவியல், 5 பூச்சியினுடைய வாழ்க்கை வட்ட காலம். அப்ப இங்க பார்த்தோம்னா நாங்க முதற்படியாக வகைப்படுத்திக்கல பூச்சியின் உருவவியலை பார்ப்போம். அப்ப அதுல 4வது விட பொருத்தமா இருக்கு. அடுத்த படத்தை பாருங்கள். ஏபி என்ற 2 படங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஏன்றதை பாருங்கோ, தலை, நெஞ்சு, வயிறு என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. 3 சோடி கால்கள் காணப்படுது. அப்ப அது என்னது? அது ஒரு வகையான பூச்சி. அடுத்ததை பாருங்கோ, தலை, முண்டம் என்ற 2 பகுதிகளாகத்தான் அங்க பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது பூச்சிக்குள்ள வருமோ? இல்ல. அப்ப விடைய பாருங்க பிள்ளைகள், A ஒரு பூச்சியாக இருக்கணும், B ஒரு பூச்சி இல்லை. சரி, நாங்கள் அடுத்த வினாவை நோக்குவோம். இதுல களைகள் சம்பந்தமாக தரப்பட்டிருக்குது. பின் வருவனவற்றுள் சிறப்பாக பொருந்தும் சோடி. முதலாவது சொல்லினா மிமோசா பிக்ரா.
மிமோசா பிக்ராண்டா என்னது? ராட்சத தொட்டா சுருங்கி. அது சுயாதீனமாக மிதக்குங்களையா? இல்லையே, அது ஒரு ஆக்கிரமிப்பு கலை. அப்போ அந்த விட பொருத்தமற்றது. எக்கைனோகோலா கிரஸ்கல்லி என்ற கோழிச்சூடா, அது ஒரு புட்கலை. அப்போ அது பொருத்தமாக காணப்படுகின்றது. மூன்றாவது சல்வீனியா ஒட்டுண்ணிக்களி என்று சொல்லியிருக்கிறோம். சல்வீனியா ஒரு நீர்க்கலை, ஆகவே அதுவும் பொருத்தமற்றது. ஹஸ்குட்டா அது ஒரு ஒட்டுண்ணிக்களை, ஆனால் இதில் பகுதி நீர்க்கலை என்று சொல்லப்பட்டபடியால் அதுவும் தவறானது. ஐந்தாவது ஓல்டனெந்திரா. ஓல்டனெந்திரான்றது காட்டு பொன்னாங்கானியை நாங்கள் சொல்கிறது, அது ஒரு அகன்ற இல தாவரம். இது கோரை என்று சொன்னபடியால் அதுவும் தவறானது. ஆகவே இங்கே இரண்டாவது விடை பொருத்தமானது. அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். மாணவன் ஒருவன் கலை ஒன்றினை அவதானித்து அதன் இயல்புகளை பின்வருமாறு பதிவு செய்தான். ஒடுங்கிய செங்குத்தான இலைகள், சமாந்தர நரம்புகள் இலையின் நீளத்தில் காணப்படும், முளைத்தலின் போது ஓர் இலையை கொண்டது, நேரொரு வேர் தொகுதியை உடையது. அப்போ இது என்னவாக இருக்கணும் பிள்ளைகள்? ஒரு புல் வகையாக இருக்கணும். இப்போ கீழே விடைய பார்த்தீங்களா, முதல் 4 விடை, அதாவது குப்பைமேன்னு சொல்லியிருக்கணும், தேங்காய்ப்பு கீரை சொல்லியிருக்கணும், குப்பைக்கீரை, சணல், இந்த 4 என்னவா இருக்கும்? அகன்ற இலை தாவரமாக, அதாவது இருவித்திலை தாவரம் அகன்ற இலையை கொண்டது. ஐந்தாவது சப்பு புல். ஆகவே இந்த புல் வகைக்கு அவர் குறிப்பிட்டது 5வதாக இருக்கும். சரி, அடுத்த வினாவில் உங்களுக்கு ஒரு 5 கலைகள் தந்திருக்கணும். அதில் அதான் முதலாவது எக்கைனோகோலா கிரஸ்கல்லியண்டா, அது கோழிச்சூடான். அடுத்தது சைப்ரஸா இரியா ஒரு கோரை. அடுத்த லெப்டோகோலா சைனிஸ்ன்றது ஒரு புல் வகை. இஸ்மஸ் ருகோசம் என்ற நெட் சப்பி. அடுத்தது பிம்ப்ரி ஸ்டைலிஸ் மிலியேசியே, இது ஒரு கோரை வகை. அப்போ எங்களுக்கு கேட்கின பொயேசிய குடும்பத்திற்குரிய கலைகள். பொயேசிய குடும்பத்துக்குரிய கலைகள் என்றால் கட்டாயம் அது புல் வகைகளாக இருக்கணும். அப்போ அங்கே பியும் ஈயும் வராது, ஏனென்றால் அது ரெண்டுமே என்னது? கோரை. அப்போ ஏசிடி என்ற விடை தான் பெறப்போகுது. அப்போ 4வது விடை இதற்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்தது C4 ஒளித்தொகுப்பு பாதையை கொண்டிருக்கும் கலைகள். C4 ஒளித்தொகுப்பு பாதையை கொண்டிருக்கிற கலைகள் புல் வகையை சேர்ந்தவை. அப்போ இங்கேயும் ACD என்ற விடை தான் வரும். ஆகவே 2வது விடை இங்கே பொருத்தமாக காணப்படும். இனிமேல் நாங்கள் அடுத்த வினாவிற்கு போவோம். இது ஒரு அமைப்பு கட்டுரை வினா. இந்த அமைப்பு கட்டுரை வினாவில், அதாவது இலங்கையின் நெல் வயல்களில் உள்ள களைகளின் 3 பிரதான வகைகள் பின்வரும் வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இங்க நீங்க பார்த்தீங்களா பிள்ளைகள், உருவவியலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இங்க களைகளை வகைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். அப்ப அந்த களைகளின் 3 பிரதான வகைகளையும் குறிப்பிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. அப்ப இங்க பார்த்தீங்களா, பி என்றது என்னது? புல் வகையாக காணப்படும். அடுத்தது கியூவை பாருங்கள், இது கோரை வகைக்குரிய கலை. அடுத்தது ஆர் அகன்ற இலை கலை. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இதோடைய தொடர்ச்சியான வினா, அதாவது கலைகளின் 3 வகைகளையும் வேறுபடுத்தி அறிவதற்கு ஒவ்வொரு வகைக்கும் 2 சிறப்பியல்புகளை குறிப்பிட சொல்லினோம். அங்கே கள வகை பி என்னத்தை நாங்கள் சொன்னாங்கள்? புல்லண்டு சொன்னாங்கள். புல்லண்டா எப்படி இருக்கும்? அங்கே சிறுநா காணப்படும், தண்டு உருளை வடிவாக காணப்படும். அடுத்தது களவகை கியூ இது கோரை. கோரை என்றேக்கல அங்கே தண்டு முக்கோண வடிவாக இருக்கும், இலை மடல் அங்கே இல்லை. இனிமேல் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ஆர் அகன்ற இல களை. அகன்ற இல கலையில பார்த்தீங்கன்னா இலைகள் வலை அமைப்பான நரம்புகளை கொண்டிருக்கும், இலைகள் அகலமாக காணப்படும் என்று கொடுத்தமெண்டா இது போதுமாக இருக்கு. அடுத்தது கேட்கினம், இத்தாழ்நில நெற்செய்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு களை வகைக்கும் உரிய களை இனங்கள் ஒவ்வொன்றை பெயரிட சொல்லினோம். அப்ப களவகை பி என்ற புல்லுக்கு கேட்கினம். உதாரணம் கோழிச்சூடான கொடுக்கலாம், மொண்டி, ஆணையருகு, நெட் சப்பி போன்றவற்றை நாங்கள் கொடுக்கலாம். அடுத்து கோரை வகைக்கு உதாரணம் கேட்கப்படுது. மணிக்கோரை, மஞ்சட்கோரை, மும்மூட்டு கோரை போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக அகன்ற இல கலைகளுக்கு கேட்கினம். குப்பைமேனி, சீதேவியார் செங்கலி நீர், ஆகாயத்தாமரை, சல்வினியா போன்றவற்றை நாங்கள் உதாரணங்களாக குறிப்பிடலாம். பிள்ளைகள் அடுத்த வினாவை பாருங்கள். இங்கு அந்து பூச்சி ஒன்றின் வாழ்க்கை வட்டத்தை பின்வரும் வரிப்படம் காட்டுகின்றது.
ஒன்றிலிருந்து 3 வகையான வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு இவ்வரிப்படத்தை பயன்படுத்தட்டாம். அதில் PQRS என்பவற்றை பெயரிடுக. பிள்ளைகள் பாருங்கள், இங்கு முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடலி என்ற வாழ்க்கை வட்டத்தை கொண்டிருக்குது. இது என்ன வகையான பூச்சியாக காணப்படும்? அதாவது நிறையுறு மாற்றம் கொண்ட பூச்சியாகும். அப்போ இங்கே P என்னது? நிறையுடலி, Q முட்டை, R குடம்பி, S கூட்டுப்புழுவாக காணப்படும். அடுத்து கேட்கினம், அந்த பூச்சியின் உருமாற்ற வகை யாதென்று கேட்கப்படுது. அது என்னது? நிறையுறு மாற்றம் அல்லது நாங்கள் சொல்லலாம் பூரண உருமாற்றம் என்று சொல்லலாம். மூன்றாவது, இப்பீடையை கட்டுப்படுத்துவதற்கு மிக சிறந்த பருவம் யாது? உமது விடைக்கான காரணத்தை குறிப்பிடுக என்று சொல்லினோம். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் மிகச்சிறந்த பருவத்தை எதை குறிப்பிடலாம்? என்ன குடம்பி பருவத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதை காரணம் ஏனென்றா அந்த குடம்பி ஒரு குறித்த இடத்துல தான் காணப்படும். அப்போ எங்களுக்கு அதை கட்டுப்படுத்துறது அப்படி இருக்கு, இலகுவாக காணப்படும். சரி, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். இது ஒரு கட்டுரை வினா. இந்த கட்டுரை வினாவில் கேட்கப்படுது, இலங்கையில் விவசாய உற்பத்தியில் அந்நிய மற்றும் ஆக்கிரமிப்பு கலைகளின் தாக்கத்தை விவரிக்க சொல்லி கேட்கினோம். அப்போ ஒரு கட்டுரை வினா கேட்கப்பட்டால் நாங்கள் முதலாவது வரைவிலக்கணம் கொடுக்கணும். அப்போ இங்கே நாங்கள் ஆக்கிரமிப்பு கலை என்றா என்னன்னு கொடுக்கணும். அதாவது பிறிதொரு நாட்டில் அல்லது சூழற் தொகுதியொன்றில் தோற்றம் பெற்று ஒத்த சூழற் தொகுதியுடைய பிறிதொரு நாட்டை வந்தடைந்து அச்சூழற் தொகுதிக்கும் உயிர் பல்வகமைக்கும் பங்கம் விளைவிக்கிற எந்த ஒரு தாவரத்தையும் நாங்கள் அந்நிய ஆக்கிரமிப்பு கலை என்று சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். இனிமேல் நாங்கள் பிரதான விடயங்களை குறிப்பிட வேண்டும். இப்போ முதலாவது பிரதான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். ஒன்று, விவசாய செய்கை நிலங்களில் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் கடினமாகிறது. அதற்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் நிலம் பண்படுத்துகிறோம், அப்படியான போன்ற கள நடவடிக்கைகள் நாங்கள் செய்யல இந்த முள் கொண்ட ஆழமான வேர்த்தொகுதியை கொண்ட அந்நிய ஆக்கிரமிப்பு கலைகள் காணப்படையல அந்த நடவடிக்கைகள் என்ன செய்யும்? வினைத்திறன் குறைவடைய போகுது. அத்துடன் அதை உரிய காலத்தில் நாங்கள் நில பண்படுத்தல என்ன செய்யலாது, மேற்கொள்ள முடியாமல் போகும். இதால் விளைச்சல் குறையும். நாங்கள் அடுத்த பிரதான விடயமாக, அதாவது பயிர் வளர்ச்சிகளை பாதிக்கிறது. பயிர் வளர்ச்சியை பாதிக்கிறேன்னு பார்க்கல பிள்ளைகள், ஒன்று தாவர போசனை, மண்ணீர், இடவசதி, சூரிய ஒளி போன்றவற்றுக்கு என்ன செய்ய போகுது? பயிர்களோட போட்டியிடும். அப்போ அதால் என்ன நடக்கும்? பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைவடையும். அடுத்து உயிர் பல்வகமைப்புக்கான பாதிப்புகள். இந்த சூழற் தொகுதியில் இவை பரவி இருக்கிறதால உயிர் பல்வகமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இதால் உள்நாட்டு வர்க்கங்கள் அச்சூழல்ல இருந்து அகற்றப்பட்டு இதால் சமநிலை பாதிக்கப்படும். இதன் காரணமாக பயிருக்கு நோய் மற்ற பீடத்தாக்கம் அதிகரிக்க போகுது. இதால் என்ன நடக்க போகுது? பயிர் விளைச்சல் குறைவடையும். அடுத்தது மண்ணை வளம் குன்ற செய்கிறது. இப்போ மண்ணில போசனையை அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளேக்கில்ல மற்ற தாவரங்களின் வளர்ச்சியை பாதிக்கும். இதால் மண்ணின் வளம் குன்றும். உதாரணமாக நாங்கள் லண்டனா கேமரா, அதாவது கடுகு நாவலை குறிப்பிடலாம். அடுத்து உற்பத்தி செலவாதல். இங்கே பார்க்கல இவையெல்லாம் சீபோர் தாவரங்களாக இருக்கிறதால இவை வளர்ச்சி வேகமாக அடைந்து விரைவில் அந்த சூழல் தொகுதியை ஆக்கிரமித்து கொள்ள போகுது. இதால் இதை கட்டுப்படுத்துறதுக்கான காலம் மற்றது செலவு போன்றவை அதிகமாக இருக்கும். இதால் பயிர் உற்பத்தி பாதிக்கப்பட போது. இதால் அந்நிய ஆக்கிரமிப்பு கலைகள் நீர்நிலைகள் பாதிக்கப்படும். அதாவது சல்வீனியா, ஐகோனியா போன்றவற்றை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இதுவரை நீங்கள் படித்திருந்த பாடப்பரப்புகள் விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இத்துடன் அடுத்த குருகுலம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.